வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரியே தண்ணி பழம் இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டாப்ல. ஆனா வீட்டுக்குள்ள போன தண்ணி பழம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கண்டென்ட் கொடுக்கறான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா தண்ணி பழத்துக்கிட்ட பயங்கரமான சேஞ்சஸ் தெரியுது. மேபி சேனல் ஏதாச்சும் சொல்லிகளே அனுப்பிட்டாங்களோ என்னமோ தெரியல. தண்ணி பழம் ரொம்ப நடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. தண்ணி பழம் ரொம்ப ஃபேக்கா இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா தண்ணி பழம் எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல உள்ளவங்களை பத்தி பயங்கரமா வீடியோல பேசியிருப்பாரு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. முக்கியமா கானா வினோத்தை பத்தி எல்லாம் பயங்கரமா பேசினார். கானா வினோத் கூட என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க, நானும் கானா வினோத் ஒண்ணு கிடையாது, கானா வினோத் என்ன பாடி ஷேமிங் பண்ணிட்டாரு, கானா வினோத் வந்து என்ன கேவலமா பேசியிருக்காரு, என்ன கேவலமா பேசிதான் கானா வினோத் மேல ஏறி வந்திருக்காரு. சோ கானா வினோத் கூட என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசின ஒரு ஆள் தான் இந்த தண்ணி பழம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நடந்த இந்த பார்வதிக்கான இஷ்யூல கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அது இன்டர்வியூன்னு சொல்லவா இல்ல பிரஸ் மீட்னு சொல்லவா என்னன்னு சொல்ல தெரியல, சும்மா போற போக்குல மைக்க பிடிச்சு பேசியிருப்பாப்ல. அப்ப கூட பாத்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி சாண்ட்ரா நடிக்கிறாங்க, சாண்ட்ரா வந்து ரொம்பவே நடிக்கிறாங்க, சாண்ட்ராக்கு வந்து அது பேனிக் அட்டாக்லாம் கிடையாது, அது ஃபேக், அவங்க டிராமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினால்தான் தண்ணி பழம். ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே மாத்தி பேசுறாரு ப்ரோ. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு மாதிரி வினோத்தே நம்ம காம்பவை ரசிக்கிறாங்கப்பா, வினோத்தே நீயும் நானும் ஒன்னா இருந்தா மக்களுக்கு பிடிக்குதுப்பா, சின்ன பசங்களுக்கு கூட பிடிக்குதுப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு. இது தண்ணி பழம் கிடையாது. யாரோ தண்ணி பழத்தோட மண்டையில டம்முன்னு அடிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால மண்டை கிண்ட குழம்பிட்டா என்னமோ தெரியல, ரொம்ப டிஃபரெண்டா பேசுறாப்ல. ஆனா ஒண்ணு இருக்கு ப்ரோ, தண்ணி பழம் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு சில பேருக்கான மூஞ்சி செத்து போச்சு. இப்போ ஒரு சில பேர்லாம் சுத்தி உட்காந்து நல்லா ஃபன் பண்ணாலுமே ஒரு சில பேர் மட்டும் ஒரு மாதிரி மூஞ்ச செத்த மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. ஒன்னு அரோரா, இன்னொன்னு சாண்ட்ரா, இன்னொன்னு விக்கல் சிக்கரம். இந்த 3 பேருக்கு மூஞ்சி சரியில்லை. இதுல சாண்ட்ரா கூட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரை பண்றாங்க. ஆனா அரோரா, விக்கல் சிக்கரம் இவங்க 2 பேரும் மூஞ்சி சுத்தமா சரியில்லை. எதுக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இதுல தண்ணிப்பழம் ஏகப்பட்ட உருட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காப்ல. விட்டா தண்ணிப்பழம் வந்து பெரிய பெரிய படம் பண்ணிட்டேன், நான் தான் இப்ப சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் சொல்லுவாரு போல. அந்த அளவுக்கு உருட்டுகளை போட்டுட்டு இருக்காப்ல. உருட்டுகளை போடுறாரா இல்ல உண்மையாவே அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சிட்டா என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட பட வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. இதுல நிறைய விஷயத்த உடைச்சாப்ல, வெளியுள்ள ஏகப்பட்ட விஷயத்த உடைச்சாப்ல. அதுல பிக் பாஸ் டென்ஷனே ஒரு குத்த போட்டு விட்டாப்ல. பாக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லா விஷயத்த மொத்தமா பாத்திரலாமா. அது மட்டும் இல்லாம நீங்க யோசிப்பீங்க, பார்வதிக்கான டாபிக் பேச வாய்ப்பு இருக்குமா ப்ரோ, ஏதாச்சும் ஓபன் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கார்டு மேட்டரை பேச வாய்ப்பே கிடையாது ப்ரோ. ஏன்னா சேனல் சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த ரெட் கார்டு மேட்டர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ரெட் கார்டு மேட்டர்ல எல்லாருக்கான அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது ஒன்னா இருக்க போறது இல்ல. முக்கியமா தண்ணி பழம் எல்லாம் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாப்ல. அப்படி இருக்கும்போது உள்ள போயிட்டு அந்த டாபிக்கை பேச விட்டா சேனலுக்கு ஆப்போசிட்ல பேசிடுவாப்ல. சேனலை டவுன் பண்ணி சாண்ட்ராவை டவுன் பண்ணி பயங்கரமா பேசுவாப்ல. அது ரொம்பவே நெகட்டிவா கிளப்பி விட்டுரும். அதனால ரொம்ப தெளிவா சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. கண்டிப்பா பார்வதிக்கான டாபிக் எடுக்க மாட்டாப்ல. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏதாச்சும் ஒரு செகண்ட்ல ஃப்ளோல கண்டிப்பா அந்த டாபிக் எடுத்து பேசுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப கூட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது பார்வதிக்கான விஷயத்துல பயங்கரமா வெளியே கொந்தளிச்சாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க. அதுல சமகோமா கொந்தளிச்சிருப்பாரு. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்க கூடாது, அவங்க நடிச்சுட்டாங்க, சாண்ட்ரா நாடகம் போட்டாங்க, அது ஒரு கேம் தானே, கேம்ல நடந்த விஷயத்துக்கு இப்படி ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப தப்பு, பிக் பாஸ் மேல நான் கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள எப்படி ஏதாவது ஒரு கட்டத்துல அதை வாய் தவறி விடுவார். கண்டிப்பா வாய் தவறி விடுவாரு. பார்வதி தான் பெஸ்ட், பார்வதி தான் மாசு, பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரும். அந்த ஒரு செகண்டுக்கு நான் வெயிட் பண்றேன். ஏன்னா ஒரு சில அப்டேட் இருக்கு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் சாண்ட்ராக்கு சின்னதா பேனிக் அட்டாக் வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க போல. என்ன ப்ரோ இன்னைக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியலப்பா, அப்படி காமிக்கிறாங்க. ஏன்னா ஏதோ தண்ணி பழம் பேசினார் போல, ஏதோ சர்க்காசமா பேசினாரா இல்ல அந்த டாபிக்கை எடுத்து பேசினாரான்னு தெரியல, ஏதோ பேசினாரா. அதுல வந்து டென்ஷன் ஆகி சாண்ட்ராக்கு வந்து திரும்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். கண்டிப்பா தண்ணிப்பழம் வந்து ஃப்ளோல பேசுவாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போன தண்ணிப்பழம் ரொம்பவே ஃபேக்கா இருக்காருன்னு சொன்னது எதுலனா, வினோத் கிட்ட பேசுற விதம் ரொம்பவே ஃபேக்கா இருக்கு. அதான் ப்ரோ சிம்பிளா சொல்லிட்டா, வெளியே வினோத்துக்கு இருக்க சப்போர்ட்டை பார்த்துட்டாங்க. வினோத்துக்கு பயங்கரமான ஹியூஜ் சப்போர்ட் இருக்கும், வினோத்துக்கு பயங்கரமான மாஸான ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டை பார்த்துட்டாங்க. அப்ப வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசலன்னா கண்டிப்பா நெகட்டிவ் வரும் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வீட்டுக்குள்ள போன நம்ம சீனி பொய்க்கோழி கூட சீனி மேட்டர்லாம் மறந்து வன்மத்தெல்லாம் மறந்து வினோத்தனான்னு சொல்லிட்டு வினோத்தனாக்கு பயங்கரமா கொடபிடிக்கு. தப்பு கிடையாது, கொடபிடி, நான் ஒன்னும் சொல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அப்படிங்கறத நீ தெரிஞ்சு பண்ணணும். இதுக்கு முன்னாடி பயங்கரமா அவருக்கு ஆப்போசிட் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்து அவருக்கான சப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறும் போது எங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. அதே மாதிரிதான்
தண்ணிப்பழம் எவிக்ட் ஆகி வெளியே வந்த உடனே பயங்கரமா பேசினாரு. நானும் வினோத் ஒண்ணு கிடையாது, அவர் என்ன பாடி ஷேமிங் பண்ணி என்ன கிண்டல் பண்ணி பேசிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த தண்ணிப்பழம் பயங்கரமா பேசினார். கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்தாருப்பா, ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு எப்படி பேசுறாரு தெரியுமா? வினோத், நமக்கான காம்போ வேற லெவல்பா, அந்த மெய்யழகன் காம்போ எல்லாம் மக்கள் செம்மையா ரசிக்கிறாங்க, சின்ன பசங்களுக்கு எல்லாம் பிடிச்சு போச்சுப்பா, நல்லா நல்லா என்ஜாய் பண்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் எவிக்ட் ஆகி போனோன்னே ஃபீல் பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் பார்க்க முடியல, உங்க ரெண்டு பேருக்கான அந்த காம்போ தான் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க பாரு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோல பேசுறாப்ல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த நபரா இன்னொரு நபருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காரு. ஏன்னா இவர் யாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டார், எப்பவுமே இவர் தான் மாசு நினைக்கிற ஒரு ஆள் தான் தண்ணிப்பழம். அப்படி இருக்கும்போது வினோத் கூட சேர்ந்து பண்ணது செம்மையா இருந்துச்சு, அந்த மக்கள் ரசிச்சாங்க, அந்த காம்போ மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மேபி மக்களுக்கான சப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பல்ட்டி அடிச்சாரு எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஆனா வெளி உலக டாபிக் அப்படியே போட்டுட்டே இருக்காப்ல, சபரி நீ இப்படி பண்ணது மாசு, நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்களா அது தமாசு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. சொல்ல பிக் பாஸ் ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி எல்லாம் சொன்னார். எனக்கு நிறைய படம் வந்திருக்கு, ரெண்டு பெரிய ப்ரொடக்ஷன், அப்புறம் ஒன்றுல ஹீரோ கூட நடிக்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு, பார்த்துக்கோ செகண்ட் ஹீரோ மாதிரி வந்திருக்கு, நிறைய படம் வந்திருக்கு. அப்போ அதை தாண்டி நிறைய வந்துச்சு, அதை தாண்டி வந்ததெல்லாம் ஏதோ டம்மி ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி இருக்கு, அதனால எடுக்கல, இந்த 2-3 ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பெரிய கம்பெனி, அதனால தான் எடுத்த பார்த்துக்கோ, எல்லாமே பிப்ரவரி மந்த் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே பேசுறாப்ல. இதை பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்லனே தெரியல. பிரஜன் மாதிரி ஆட்கள்லாம் இண்டஸ்ட்ரியில சைன் ஆகணும்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் உழைக்கிறாங்க. பிரஜன் மாதிரி ஆள் மட்டுமா, வீட்டுக்குள்ள வந்த பல பேர், பிரஜன் ஆகட்டும், காமமாம் ஆகட்டும், நம்ம சபரி ஆகட்டும், வியானாவாகட்டும், பல பேர் அதுக்காக தான் உழைக்கிறாங்க. ஆனா தண்ணிப்பழம் அசால்ட்டா வந்துட்டு 2 பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒன்னுல செகண்ட் ஹீரோவா எடுத்திருக்காங்க, இன்னும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அப்படிங்கும் போது எனக்கு மட்டும் ஃபீல் ஆகல, வீட்டுல உள்ள எல்லாருக்குமே மூஞ்சி செத்து போச்சு, இவன் உண்மையா தான் சொல்றானா இல்ல உண்மையா இவனுக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சு போச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா எனக்கும் அப்படி யோசிக்க தோணுது ப்ரோ, உண்மையாவே இவருக்கு அந்த பட வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்களா, எதை பார்த்து கொடுக்குறாங்க ப்ரோ, எதை பார்த்து இவரை இந்த செகண்ட் ஹீரோ எல்லாம் சொல்றாங்களா, எப்படி செகண்ட் ஹீரோக்கு போடுவாங்க, எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ. எப்படி என்ன எந்த இதுல சிங்க் பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம், ஏதாவது படம் கிட்ட வந்தா அது என்னன்னு சொல்லி எட்டி பார்ப்போம். மொத்தத்துல சொல்றாப்புல எனக்கு அந்த படம் வந்திருக்கு, இந்த படம் வந்திருக்கு, அப்படி இப்படி எனக்கு அவ்வளவு ஷோ வந்துச்சு, ஏகப்பட்ட ஷோ, நிறைய காலேஜஸ்க்கு போனேன், அவ்வளவு கூட்டம், பவுன்சர்ஸ் ஊன்னு சொல்லிட்டு தற்பெருமையை போட்டு பீத்துறாப்புல. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் டென்ஷன் ஆயிட்டார். அப்புறம் தண்ணிப்பழம் இதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன், அவ்வளவுதான் லிமிட்டு, இதுக்கப்புறம் வாயில இருந்து வரக்கூடாது, சரியா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போல, வெளியே உள்ள நியூஸை நீ பார்க்கல, உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா சாத்துக்கின்னு உட்கார்ந்துருக்கணும், சரியா, ஏதாவது ஒண்ணு பேசணும்னா வெளியே தூக்கி போட்டுறேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாப்ல. ஏன்னா எல்லா டாப்பிக்கும் உடச்சிட்டாப்ல, எல்லா டாப்பிக்கும் 10 நாள் வீட்டுக்குள்ளதான் இருக்க போறோம், எல்லாருமே இருக்க போறோம், வியானா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்கும் உடச்சிட்டாப்ல, ஒண்ணு விடாம எல்லா டாப்பிக்கும் உடச்சிட்டாப்ல. ஸோ எல்லா டாப்பிக்கும் இங்க உடஞ்சதுனால இந்த பிராங்க் அப்படிங்கிற எல்லா விஷயமும் காணாம போச்சு. ஏன்னா இப்போ வரத்துக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க அந்த பொய்க்கொல்லி பிராங்க் வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு எவிக்ட் பண்ண போறேன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருந்து, ஆனா தண்ணிப்பழம் மொத்தமா முடிச்சு விட்டாப்ல. கானா வினோத் கூட இப்ப ஒரு மாதிரி வினோத்துக்கு சப்போர்ட் பண்றாரு ப்ரோ, உங்களுக்கான காமெடியை பார்க்கணும், உங்களுக்கான கவுண்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாப்ல. இது பிரவீன் காந்தியான்னு கேட்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியலங்க. ஒரு மாதிரி பிரவீன் காந்தி உட்காந்து சிங்கி அடிச்சிட்டு இருக்காப்ல, இப்படிப்பட்ட மனுஷன் இப்படிலாம் படத்தை எடுத்தாரு, எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காரு பாருங்க, எனக்கே சிரிப்பா இருக்கு. இதுல பிக் பாஸ் வான் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணிப்பழம் சைலண்ட் ஆயிட்டாரு. அவர் எதை பேசினாலுமே அவுட் சைட் நியூஸ் தான் வருதுன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்காப்ல. திவ்யா உட்காந்து சொரிஞ்சிட்டு இருக்காங்க ஏதாவது பேச வைக்கலான்னு சொல்லிட்டு, ஆனா வாயே திறக்க மாட்டேங்காரு. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஓகேவா இருக்கு. ஆனா அந்த படம் அப்படிங்கிற விஷயம் தான் என்னடா இது அப்படின்னு மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. ரெட் கார்ட் டாபிக் பேச விடாம பண்றது கரெக்டா தப்பா, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல படுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.